Hi everyone. सबको शुभकामनाएं। Praise the Lord. உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. और फिर से आप सबसे मिलने में मैं बहुत आनंदित हूँ। இன்னைக்கு உள்ள தலைப்பு உண்மையான கிறிஸ்தவன். और आज का जो उद्देश्य है जिस बारे में हम लोग सुनने वाले हैं वो है सच्चा मसीह। நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் நம்ம தேவனோட வார்த்தைக்கு போவோம். हम सब प्रार्थना करेंगे, उसके बाद हम परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, हमारे प्यारे स्वर्गीय पिता, எங்கள் अன்பான இயேசு ராஜாவே, हमारे प्यारे यीशु राजा, மகா பரிசுத்தமான ஆவியானவரே, महापवित्र परमेश्वर, இன்று இந்த நாளுக்காக நன்றி. इस अच्छे दिन के लिए धन्यवाद। உமது சத்திய வார்த்தைக்கு நாங்கள் போக எங்களை ஆசீர்வதியும். और आपके वचन की ओर बढ़ते हैं परमेश्वर, आप हमें आशीष कीजिए। உமது சத்திய வசனம் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து உணர்த்தி கொடும். और आपका सत्य वचन जैसे हमसे बात करता है उसे हमें आशीष करके आप दीजिए। பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். और पवित्र आत्मा परमेश्वर आप हमें अपने बल से भरिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं, ஆமென். आमेन। இன்னைக்கு தலைப்பு உண்மையான கிறிஸ்தவன் என்கிற தலைப்பு. और आज का जो उद्देश्य है वो है कि सच्चा मसीह। கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தனக்கு ஒரு ரட்சிப்பான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. और हर एक मसीह जो है अपने लिए एक उद्धार का जीवन जीना है करके ही उसकी आशा हमेशा हमेशा होता है। சில நேரங்கள்ல அவங்களுக்கே தெரியாம சில தவறுகளும் பாவங்களிலும் ஈடுபடும் போது அந்த ரட்சிப்பை அவங்க இழந்து போறாங்க. और कई बार जो मसीह हैं वो जाने अनजाने में कई गलतियों को करने की वजह से वो अपने उद्धार को खो देते हैं। இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு வார்த்தைகள் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்குறதுக்கும் படிக்க போறோம். और एक आज का वचन जो है मैं विश्वास करता हूं कि एक नया सोच को, नई एक उद्देश्य को आपको सिखाने पाएगी। ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், एक सच्चे मसीह को कैसे होना है। மேத்யூ 7ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து படிக்க போறோம். और मत्ती उसके 7वां अध्याय और उसका 21 वचन को जैसे हम पढ़ते हैं, இயேசு சொல்கிறார், பரலோகத்துல இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்காமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறான், அது और उसमें जब பிரவேசிப்பதில்லை. मत्ती उसका 7वां अध्याय उसके 21 वचन को जब हम पढ़ते हैं उसमें लिखा है कि जो मुझसे हे प्रभु कहता है उनमें से हर एक स्वर्ग के राज्य में प्रवेश ना करेगा, परंतु वही जो मेरे स्वर्गीय पिता की इच्छा पर चलता है। அந்நாளிலே அனைவர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். और 22वें वचन में जब हम पढ़ते हैं उसमें लिखा है कि उस दिन बहुत तेरे मुझसे कहेंगे कि हे परमेश्वर, हे प्रभु, क्या हमने तेरे नाम से भविष्यवाणी नहीं की और तेरे नाम से दुष्ट आत्माओं को नहीं निकाला और तेरे नाम से बहुत अचंभे काम नहीं किए। 23வது வசனத்துல, அப்போது நான் ஒரு காலும் உம்மை அறியவில்லை என்று சொல்றார் கர்த்தர். और 23वें वचन में प्रभु यीशु मसीह इस प्रकार कहते हैं कि तब मैं उनसे खुलकर कह दूंगा कि मैं तुमको कभी नहीं जाना। இந்த वचனம் எல்லாமே ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற கிறிஸ்தவர்களுக்கு உள்ள வார்த்தைகள் இது. और ये सारे वचन जो हमने पढ़े, ये सारे वचन जो है एक उद्धार पाया हुआ एक मसीह के बारे में ही है। அப்போ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அற்புதம் அடையாளங்கள் செஞ்சாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவர் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், இவர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்கள்.
और अगर मसीह ने उद्धार पाया है तो उन्हीं के बारे में यहाँ पर लिखा है कि उन्होंने भविष्यवाणियां किया, दुष्ट आत्माओं को निकाला और अच्छे बे काम किए करके। ஏன் இயேசு கர்த்தர் அவர்களை அறியவில்லைன்னு சொல்றாரு? पर यहाँ पर यीशु मसीह ऐसा क्यों कहते हैं कि मैं तुम्हें नहीं जानता? அவர்களை அறியாமல் அவர்களுக்குள்ளால பாவம் போனதுனால இயேசு கிறிஸ்து அவர்களை அறியவில்லை என்று சொல்லிட்டாரு. और ये क्यों है? क्योंकि उनके जाने अनजाने में उनके अंदर कई से पाप हैं, कई गलतियां हैं जो वो नहीं जानते। इस कारण प्रभु यीशु मसीह उनको इनकार करते हैं। யாக்கோப்பு 2:19 இப்படியா சொல்லப்படுது. और याकूब का दूसरा अध्याय उसका 19वें वचन में, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிற நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசிக்கிறது நடுங்குகின்றன அப்படி என்று சொல்லப்பட்டுடுச்சு. याकूब उसका दूसरा अध्याय उसका 19वें वचन में इस प्रकार लिखा है कि तुझे विश्वास है कि एक ही परमेश्वर है, तू अच्छा करता है। दुष्ट आत्माओं भी विश्वास रखते और थरथराते हैं। அப்போ விசுவாசிகளுக்கு மட்டும் கர்த்தர் மேல் கர்த்தரை அறியவில்லை, பிசாசுகளும் அவர் அறியறாங்க, விசுவாசிக்கிறாங்க. और सिर्फ विश्वासी एक मसीह जन जो है परमेश्वर को नहीं जानते, परंतु दुष्ट आत्मा भी परमेश्वर को जानते हैं। அப்ப பிசாசுகளுக்கும் விசுவாசிகளுக்கும் எப்படி ஒரு வித்தியாசத்தை உருவாக்குறது? इसलिए यहाँ पर दुष्ट आत्मा और एक मसीह एक व्यक्ति के अंदर क्या अंतर है करके हम कैसे जाने? விசுவாசிகளுக்கு நமக்கு ஒரு நிச்சயப்பட்ட ஒரு இடம் உண்டு என்று அந்த உறுதி நமக்குள்ளால இருக்குது. और पर ये अंतर ये है कि विश्वासी जानता है कि मेरे लिए नियुक्त स्थान परमेश्वर ने रखा है करके एक उम्मीद, एक आशा है। ஒரு நல்ல கிறிஸ்தவன் நல்ல உணர்வோடு அவன் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதென்று நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு நம்மளுக்கு வேதம் இருக்குது கையில. और एक अच्छा मसीह अपने जीवन को अच्छी तरह से भले रीति में कैसे जीना है करके उसको मार्गदर्शन दिखाने के लिए परमेश्वर का वचन है। பைபிள்ல நம்ம அன்றாடம் படிக்கிறோம், அத இருக்கிற வேதத்தை படிச்சு நம்ம தியானம் பண்றோம். அதனோட வழி நம்மளுக்கு காட்டுறாங்க, கர்த்தர் நம்மளுக்கு காட்டுறாரு இதுதான் சத்திய வழி என்று. और परमेश्वर के वचन को जब हम पढ़ते हैं, उस पर ध्यान करते हैं, तो परमेश्वर उस रीति से हमें बताता है कि तुझे इस रीति से ही, इस मार्ग पर ही चलना है करके। அப்படி இருக்கும்போது ஒரு உண்மையான விசுவாசிகள் சிலப்ப இதுதான் நம்மளுக்கு போற சரியான பாதை என்று அவர்களே வழிவகுத்துக்குவாங்க, இதுதான் சரியான பாதை என்று. और ऐसे में जो है कई लोग जो है वो जान पाते हैं कि यही सही रास्ता है, इसे ही मुझे करना है करके। அப்படி அவங்க இந்த பாதையில அவங்க அவங்க எண்ணத்தின்படி இதுதான் சரியானது என்று அவர்களே தீர்மானப்படுத்திக் கொள்வாங்க. और उनके इच्छा के साथ वो जो है वो इस बात का निर्णय लेते हैं कि ये करना ही सही है करके। எப்படி என்றால் அவங்களுக்கு வேதத்துல எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வருதோ அதை மட்டும் அவங்க எடுத்துக்கொண்டு சில விதிமுறைகளை அவர்கள் தகற்றி விடுறாங்க. और इसलिए वो परमेश्वर के वचन के अनुसार जो सही है उस बातों को वो लेकर बाकी बातों को वो इनकार कर देते हैं। எப்படி என்றால் அவங்களுக்கு தேவைப்பட்டத, அவங்களுக்கு விருப்பம் உள்ளத அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டு வேண்டாதது, அவங்களுக்கு கஷ்டமானதை அதை விட்டுறாங்க. और कई लोग क्या करते हैं कि परमेश्वर के वचन से जो उनके लिए अच्छा है या जो उनके लिए आसान है उन बातों को लेके जो बातें उनके लिए मुश्किल है उन बातों को वो छोड़ देते हैं। இந்த கஷ்டமான விஷயங்கள் அது எங்க போய் நிக்குதுன்னா அவங்களோட பாவ வாழ்க்கையில தான் போய் நிக்குது. और जब वो ऐसा करते हैं कि जो मुश्किल है उनके लिए परमेश्वर के वचन के अनुसार उसे जब छोड़ते हैं तो वो मार्ग उन्हें पाप की ओर लेकर जाता है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு அவங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க சில நேரத்துல. और कई बार वो क्या करते, परमेश्वर के वचन के अधीन होने के लिए वो अपने आप को नहीं देते। ரோமர் 10:9 சொல்லப்படுற வார்த்தையை பார்ப்போம். और रोमियो उसका 10वां अध्याय उसके 9वें वचन में क्या लिखा है हम देखेंगे। ஏனென்றால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். उसमें इस प्रकार लिखा है रोमियो 10 उसका 9वें वचन में कि यदि तू अपने मुंह से यीशु यीशु प्रभु जानकर अंगीकार करे और अपने मन से विश्वास करे कि परमेश्वर ने उसे मरे हुए में से जिलाया तो तू निश्चय उद्धार पाएगा. சிலர் அவர்கள் வாயினால அவங்களோட பாவத்தை சில பாவங்களை அவர் அறிக்கை செய்ய மாட்டாங்க. और कई लोग क्या करते, कुछ उनके पाप को, उनके गलतियों को वो अपने मुंह से अंगीकार नहीं करते. அப்படி அறிக்கை செய்யப்படாம அவங்க பாவத்திலேயே அவங்க அவங்க அதுலயே வந்து அவங்க வாழ்க்கைய வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க அந்த பாவ வாழ்க்கையிலேயே. और ऐसे अंगीकार ना करके वो अपने पाप के जीवन में ही उसी मार्ग में लगातार चलते रहते हैं. சிலருக்கு அவங்க செய்யறது பாவம் என்றுன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது. और कई लोग ऐसे भी हैं जो वो जो करते हैं वो गलती है, वो पाप है करके वो खुद नहीं जानते. இப்போ வந்து 1 யோவான் 1வது அதிகாரத்துல 9வது வசனத்தை பார்ப்போம். और अब पहला यूहन्ना उसका पहला अध्याय उसके 9वें वचन को जब हम देखते हैं, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். पहला यूहन्ना पहला अध्याय उसके 9वें वचन में इस प्रकार लिखा है कि यदि हम अपने पापों को मान लें तो वह हमारे पापों को क्षमा करने और हमें सब अधर्म से शुद्ध करने में विश्वास योग्य और धर्मी है. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். हमारे पापों को हमें मान लेना चाहिए. நம்மளுடைய பாவம் வந்து அறிக்கையிடறதுக்கு நமக்கு அந்த பாவத்தை குறித்து உணர்த்துதல் இருக்கணும், இது பாவம் என்று. और पाप को मानने के लिए हमें ये पता होना चाहिए कि ये पाप है, ये गलती है जो मैं कर रहा हूं. இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். और वचन के अनुसार यीशु मसीह जो है सारे पाप को माफ करने के लिए वो विश्वास योग्य है. எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அவர் சுத்திகரிக்க முடியும். और वो कैसा भी पाप हो उसे शुद्ध करने के लिए परमेश्वर योग्य है या वो कर सकता है. எபேசியர் 2:8 எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். और इफिसियो उसका दूसरा अध्याय उसका 6वां वचन जब हम पढ़ते हैं, கிருபையினாலே விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. और विश्वास के कारण तुम उद्धार पाए, ये तुम खुद से नहीं परंतु परमेश्वर की ओर से है. அப்போ தேவனுடைய ஈவுனாலதான் நமக்கு ரட்சிப்பு என்று ஒன்று கிடைக்க போகிறது. और परमेश्वर के करुणा के अनुसार ही हमें एक उद्धार मिलने वाला है. அவருடைய இந்த ஈவுனாலதான் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. और परमेश्वर की इच्छा के अनुसार जो है हमारे पाप जो है माफ किए गए. அதற்கு நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். और इसलिए हमें अपने पाप को मानकर हमें उन पाप को छोड़ देना चाहिए. பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் பாவத்திலேயே இருந்து கொண்டு அதை அறிக்கை செய்யாமல் இருக்கிறார்கள். और कई लोग जो है, कई मसीह लोग जो है उन पापों में ही रह के अपने पाप को अंगीकार नहीं करते. நம்ம கர்த்தரை விசுவாசித்தால் அவர் நமக்காக மரித்தார் என்று நம்ம விசுவாசித்தால் அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்று நம்ம விசுவாசித்தால் நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். और अगर हम विश्वास करते हैं कि प्रभु यीशु मसीह ने हमारे लिए ही क्रूस उठाया और वो माफ कर सकता है, हमें शुद्ध कर सकता है, तो हमें हर एक पाप को मानकर हमें उन पाप को छोड़ देना चाहिए. அப்படி அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தில் மீண்டும் நாம் செல்லக்கூடாது, பழைய மனுஷனுக்குள் நம்ம பிரவேசிக்க கூடாது. और अगर हमने अंगीकार किया है, माना है, तो हमें फिर से उन गलतियों में, उन पाप में हमें वापस कभी नहीं जाना. மெத்தியூ 24:13 और मत्ती उसके 24 उसके 13 वचन में, முடிவு பரியந்தம்
நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். मत्ती 24 उसके 13 में लिखा है कि परंतु जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। மூன்றே வார்த்தை தான் இந்த வசனத்துல. और यहाँ पे सिर्फ 3 शब्द हैं जिनके बारे में यहाँ देख सकते हैं। ஆனா திரும்ப திரும்ப ஒரு விசுவாசியின் இருதயத்துல இருக்க வேண்டிய வார்த்தை. पर ये शब्द जो है एक मसीह के मन में हमेशा होना चाहिए, ऐसा एक शब्द है। எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் உணர்வோடு செய்திருக்காங்களோ, அவங்க கான்சியஸ் படி செஞ்சிட்டாங்களோ, இந்த வார்த்தை और அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். और जो कार्य एक मसीह ने जाना है कि वो गलती कर रहा है फिर भी कर दिया, तो ये बातें, ये जो शब्द हम यहाँ पर पढ़ रहे हैं, ये बातें उनको बताएगा कि जो उन्होंने किया है वो गलत है। எப்படி என்றால், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இதை செய்துட்டேனே, எப்படி எனக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? कैसे? जैसे इन वचन के अनुसार अगर हम देखते हैं तो वो ऐसे बात करेगा कि जो मैंने किया है वो गलत है, मैं एक मसीह हूं, मुझे नहीं करना चाहिए। வசனம் அழகாக சொல்லுது, முடிவு பரியந்தம். और वचन बड़े स्पष्ट रूप से कहता है कि परंतु जो अंत तक। கர்த்தருக்குள்ள நம்ம உண்மை உள்ளவர்களாக எப்பொழுதும் அவருடைய ரட்சிப்புக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். और इसलिए हमें हमेशा परमेश्वर की उपस्थिति में या परमेश्वर के उस उद्धार में हमेशा हमें रहना है। இனி என் பழைய மனுஷன் எனக்குள் வாழல, என் புது கர்த்தர் எனக்குள்ளால வாழ்ந்துகிட்டு இருக்காரு. और मेरा पुराना जो जीवन है वो मर चुका है, अब जो मेरे अंदर है वो नया एक जीवन है जो मसीह ने मुझे दिया है। கர்த்தரின் கிருபையால இந்த ரட்சிப்பு நமக்கு தேவன் கொடுத்த ஈவு. और परमेश्वर की कृपा से ये जो नया जीवन में वो हमें दिया गया है। இப்போது நம்ம எபேசியர் 2:8 பார்த்துட்டோம். சாரி, அடுத்து 2 கொரிந்தியர் 5:17. और दूसरा कुरिन्थियों उसका 5वां अध्याय उसका 17 वचन जब हम देखते हैं, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் ஆயின. दूसरा कुरिन्थियों 5वां अध्याय उसका 17 वचन में लिखा है कि सो यदि कोई मसीह में है तो वह नई सृष्टि है, पुरानी बातें बीत गई हैं, देखो वे सब नई हो गई हैं। நம்ம ஒரு புது சிருஷ்டியாகும் போது நமக்கு ஒரு புது வாழ்க்கை, புது குடும்பம் கிடைச்சிருக்கு கர்த்தருக்குள்ளால. और जब हम एक नई सृष्टि बनते हैं तो हमें एक नया जीवन, एक नया परिवार मिलता है मसीह में। இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவியானவர் நமக்கு பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். और इस आत्मिक जीवन में पवित्र आत्मा हमें बताता है कि हम क्या करते हैं जो गलत है। ஆவியானவர் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்னென்ன வேண்டும் என்று அவர் உணர்த்தி கொடுக்கிறார். और पवित्र आत्मा हमें यह भी बताता है कि हमारे इस आत्मिक जीवन के लिए क्या क्या जरूरतें हैं। இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும், எப்படி பேசணும் என்கிறத ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். और इस आत्मिक जीवन में पवित्र आत्मा हमें लगातार बताता है कि हमें क्या करना चाहिए, क्या नहीं करना चाहिए। இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கணும். और इस आत्मिक जीवन के लिए 3 मुख्य कार्य को हमें देखना है। நீதியும் உண்மையும் நமக்கு தெரியணும். और धर्म की बातें और सच्चाई की बातें हमें पता होना चाहिए। நமக்கு இரண்டாவது சுத்திகரிப்பை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். और दूसरा कार्य हमें जो है शुद्धिकरण के बारे में हमें पता होना चाहिए। மூன்றாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை மகிமைப்படுத்துதா, அதை பார்க்கணும். और तीसरा कार्य, हम इस आत्मिक जीवन में जो जो कुछ करते हैं वो सब क्या परमेश्वर को महिमा देता है, उन बातों को हमें देखना है। அப்போதுதான் நம்ம இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். जब हम इन 3 बातों में ध्यान रखते हैं तो हमारा आत्मिक जीवन में एक बढ़ोतरी होने पाता है। இப்போது கலாத்தியர் 5வது அதிகாரத்துல நம்ம 19ல இருந்து பார்க்க போகிறோம். और गलातियोस के 5वें अध्याय के 19वें वचन से जब हम देखते हैं,
ஓகே. இப்ப வந்து 19ல இருந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆம், இது பாவத்துக்குரிய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுற ஒரு வசனம். और इन वचनों को जब हम पढ़ते हैं तो ये सारी बातें जो है पाप के काम को या पाप के कार्य को बताते हैं। முதலாவது நான் இந்த வசனத்துல இருக்கிற பாவங்களை நான் அடுக்கடுக்காக சொல்றேன். விபச்சாரம், और வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறுப்புகள், களியாட்டங்கள் முதலியவையானவைகள். और जब हम इन वचनों को पढ़ते हैं तो इसमें शारीरिक के काम लिखे हैं। वह क्या हैं? पहला, व्यभिचार, गंदे काम, लुचपन, मूर्ति पूजा, टोना, बैर, झगड़ा, ईर्ष्या, क्रोध, विरोध, फूट, विधर्म, ढा, मतवालापन, लीला क्रिया और इनके जैसे और काम हैं। 21வது வசனம் சொல்லுது, இப்படியாப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. और 21वें वचन के आखिरी भाग में जब हम पढ़ते हैं तो उसमें लिखा है कि ये ऐसे ऐसे काम करने वाले परमेश्वर के राज्य के वारिस ना होंगे। பொறுமையாக நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் படித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாவம் நமக்கு உணர்த்தப்படும். और अगर हम आराम से इन वचनों को ध्यान दें तो हमारे क्या गलती है करके इन वचनों की और पवित्र आत्मा हमसे बात करेगा। நிறைய பாவங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவங்கள் நம்மளுக்கு உணர்த்தப்படலாம். और हो सकता है कि एक से बढ़कर जो पाप है आपके जीवन में उन बातों को पवित्र आत्मा आपको बताएगा। நல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். और एक बात को हमें अच्छे से समझना है। இப்படியாப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வசனம் சொல்லுது. वो ये है कि जो जो ये काम करते हैं, जो जो ये पाप करते हैं, वो परमेश्वर के राज्य के वारिस कभी नहीं हो पाएंगे। கலாத்தியர் 5:26லயே அந்த வசனத்திலே திரும்ப பார்ப்போம். और गलातिया उसका 5वां अध्याय 26वें वचन में जब हम देखते हैं, வீண் புகழ்ச்சி விரும்பினாலும் ஒருவரை ஒருவர் கோபப்பட்டாலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொண்டாலும் இந்த 3 கைண்ட் ஆஃப் பாவத்தை பற்றி திரும்ப வந்து வலியுறுத்துறாங்க இந்த வசனத்துல. और जब 26वें वचन में पढ़ते हैं उसमें लिखा है कि हम घमंडी होकर ना एक दूसरे को छेड़े और ना एक दूसरे से ढा करे करके फिर से उन गलतियों के बारे में वचन बताता है। அப்போ இந்த மேல சொன்னப்பட்ட அந்த பாவங்களும் அதுக்கு மேற்கொண்டு 26ல இன்னும் பாவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. और ऊपर के वचन जब हम पढ़ते हैं तो उनमें कई शारीरिक के काम बताए गए हैं। वैसे ही 26वें वचन में भी उनके साथ ये शारीरिक का काम है। இந்த கலாத்தியர்ல எழுதின 5வது அதிகாரத்துல எழுதின பாவத்துக்கும் மேல நிறைய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்குது வெளியே. और ये सिर्फ गलातियों 5वें अध्याय में लिखे गए सिर्फ यही गलतियां, यही शारीरिक के काम नहीं है। इसके अलावा भी कई बातें हैं, कई गलतियां हैं। சில பாவங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். और उनमें से कुछ पापों के बारे में आपको बताता हूं। பிறரை கிண்டல் அடிப்பதும் பாவம்தான். दूसरों को छेड़ना भी पाप है. நையாண்டி செய்வதும் பாவம்தான். और दूसरों को जो है मजाक उड़ाना, दूसरे के ऊपर ढा करना भी पाप है. இப்படி சிறு சிறு விஷயங்கள்ல நம்ம கவனக்குறைவாக இருக்கிறதும் நம்ம உணராம செய்கிற பாவங்கள் தான். और ऐसी छोटी छोटी बातों में हम ध्यान नहीं देते, ये सारे काम भी पाप हैं. அப்போ எப்படி நம்ம கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கலாம்? और कैसे हमें ध्यान पूर्वक हमें रहना है? அன்றாடம் நம்மளுடைய பிரார்த்தனை நேரத்தில் और पहला ये है कि हम अपने प्रार्थना के समय को நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து, और जब हम प्रार्थना करते हैं तो अपने पापों को हमें अंगीकार करना है.
நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டும். और अपने आप को हमें जांचना है। அந்த பரிசோதனையில் சமரசம் செய்யக்கூடாது. और जब हम ऐसा जांचते हैं तो अपने अपने अंदर ही हमें अपने आप का एक न्याय नहीं करना। சமரசம் செய்யாத சுய பரிசோதனையை செய்ய வேண்டும் அன்றாடம். और अपने आप को एक न्याय ना बताते हुए हमें सिर्फ अपने आप को जांचना है कि अपने अंदर क्या गलतियां हैं। நிச்சயமாக ஆவியானவர் உணர்த்தி கொடுப்பார். और जब हम ऐसा करेंगे तो पवित्र आत्मा हमें बताएगा कि हमारी क्या गलती है। கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களையும் கனிகளையும் அங்க எழுதப்பட்டிருக்கு. और यहाँ पर जब हम गलातिया उसके 5वें अध्याय में जब हम पढ़ते हैं तो उसमें एक मसीह जीवन के अंदर, एक मसीह व्यक्ति के अंदर क्या क्या आत्मा का फल होना चाहिए, कैसे गुण होना चाहिए करके इसमें लिखा है। கலாத்தியர் 5:22ல ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படியாப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. और जब हम 22वें वचन से पढ़ते हैं तो इसमें लिखा है कि पर आत्मा का फल प्रेम, आनंद, मेल, धीरज और कृपा, भलाई, विश्वास, नम्रता और संयम है। ऐसे ऐसे कामों के विरोध में कोई भी व्यवस्था नहीं। வசனம் 25ல சொல்லப்பட்ட விஷயம். और 25वें वचन में क्या लिखा है? நம்ம ஆவியில பிழைத்திருந்தால், ஆவியால் நடத்தப்பட்டால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிலைத்திருக்க முடியும். और उसमें लिखा है कि यदि हम आत्मा के द्वारा जीवित हैं तो आत्मा के अनुसार चले भी। ஆவியானவரால் நடத்தப்பட்டால், அவரால் உணர்த்தப்பட்டு நம்ம பாவங்களை நமக்கு உணர்த்தி கொடுத்தார்னா நிச்சயமாக ஆவியின் கனிகளை கொண்டு நம்ம அந்த ஆவியின் கனிகள் எல்லாத்தையும் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நடப்பிக்க முடியும். और जब हम पवित्र आत्मा के द्वारा चलाए जाते हैं तो हम हर एक जो भले कार्य हैं, हर एक जो आत्मा के फल हैं, उन पर ध्यान देके हम प्राप्त करने की कोशिश करेंगे। ஆவிக்குரிய ஆவியானவர் நமக்கு முழுமையாக நம்ம வாழ்க்கையில இடைப்பட்டால், நம்ம அவரோடு நடந்தால் நம்ம ஒரு பூரண கிறிஸ்தவர்களாக உருவாக முடியும். और अगर हम पवित्र आत्मा के साथ लगातार चलते हैं तो एक पूर्णता से एक मसीह जीवन हम जी पाएंगे। நம்ம ஒரு பூரண கிறிஸ்தவர்களாக உருவாகிறது தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். और एक पूर्णता से एक मसीह बनना ही प्रभु यीशु मसीह पसंद करते हैं। நம்ம படித்த முதல் வசனத்துல கர்த்தர் நம்மளை அறியாதவர் என்று அவர் ஒரு காலம் சொல்ல மாட்டார். நம்ம ஆவியானவரால் நடத்தப்பட்டால். और अगर हम पवित्र आत्मा के द्वारा चले जाते हैं तो जैसे हमने पिछले वचन में पढ़ा कि परमेश्वर हमें कभी भी इनकार नहीं करेगा अगर हम पवित्र आत्मा की ओर से चलते हैं। ஏதாவது ஒரு பாவத்துல நம்ம சிக்கிக்கொண்டா அதுல இருந்து விடுபட தெரியலனா நம்ம அன்றாடம் நம்ம ஜபத்துல நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நம்ம வேண்டுதலோட விண்ணப்பத்தோட நம்மளோட கோரிக்கையை கர்த்தர் இடத்துல தெரிவிக்கணும். और अगर हो सके तो हम कई बार ऐसा होता है कि हम कई गलतियों में पड़ जाते हैं, पाप में पड़ जाते हैं और हमें पता नहीं होता है कि हमें कैसे बाहर निकलना है। तो हमें हमेशा प्रार्थना में परमेश्वर से एक विनती के रूप में हमें परमेश्वर से बात करना है और उससे मदद मांगना है। பிலிப்பியர் 4:6ல சொல்லப்பட்ட விஷயம். और फिलिपियोस के 4 अध्याय उसके 6 वचन में क्या बताया गया है? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களிலும் சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். फिलिपियोस का 4 अध्याय उसके 6 वचन में लिखा है कि किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बात में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाएं। நம்ம வேண்டுதல் விண்ணப்பத்தை மட்டும் இல்ல, அந்த நேரத்துல நம்மளுடைய குறை நெறிகளை கூட நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம ஜபத்துல தெரிவிக்கணும்.
और सिर्फ निवेदन प्रार्थना नहीं, हम अपने कमियों को, हमारे कमजोरियों को हम परमेश्वर को बता सकते हैं। கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றும் இல்ல. और परमेश्वर नहीं जानता ऐसा कोई भी कार्य नहीं है। அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். परमेश्वर सब बातों को जानता है। ஆனால் வசனம் சொல்லுகிறது வாயால் அறிக்கை செய்ய சொல்லி. पर परमेश्वर का वचन हमें यह सिखाता है कि हमें अपने मुंह से अंगीकार करना है। இப்போது 1 யோவான் 2வது அதிகாரத்துல 15வது வசனத்தை பார்ப்போம். पहला यूहन्ना 2 अध्याय उसके 15 वचन में जब हम देखते हैं, வசனம் சொல்லுகிறது உலகத்துல உள்ளதில் எல்லாத்திலும் நம்ம அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று. और पहला यूहन्ना 2 अध्याय 15 वचन में इस प्रकार लिखा है कि तुम ना तो संसार से और ना संसार में से किसी वस्तुओं से प्रेम रखो। यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है। ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவியத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் இருந்து இல்லை, அவைகள் உலகத்தில் உள்ளவைகள். और 16 वचन में लिखा है कि क्योंकि जो कुछ संसार में है, अर्थात शरीर के अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है। உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். और 17 वचन में लिखा है कि और संसार और उसकी अभिलाषाओं दोनों मिटे जाते हैं, पर जो परमेश्वर की इच्छा पर चलता है वह सर्वदा बना रहेगा। இந்த 17வது வசனம் சொல்கிற விஷயத்தை பார்ப்போம். और 17 वचन में जो बातें कही हैं उन बातों के बारे में जब हम देखते हैं, உலகத்துல உண்டாகி இருக்கிற எல்லாமே தேவனால் உண்டாக்கப்படவில்லை, ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவர்ல நிலைத்திருப்பார். और इस वचन के अनुसार इस संसार में जो कुछ भी हम वस्तुएं देखते हैं वो परमेश्वर के ओर से नहीं बनाए गए, ये संसार की ही हैं, पर जो परमेश्वर की इच्छा के अनुसार चलता है वो सर्वदा बना रहता है। சில பேர் பெருமை கொள்ளலாம், அவர்கள் பெரிய கட்டடம் கட்டினார்கள், பெரிய பதவியில இருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்தார்கள் என்று. और कई लोग घमंड कर सकते हैं कि मेरे पास बहुत बड़ा घर है, मैं बहुत बड़े पदवी में हूं करके। இறுதியில தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் இவைகளாவும் ஒன்றும் இல்லை. पर अंत में अगर वो परमेश्वर की इच्छा को पूरा नहीं करते तो ये सब कार्य व्यर्थ है। கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே ஒரு உண்மையான கிறிஸ்தவன். और जो परमेश्वर की इच्छा के अनुसार चलता है वही सच्चा मसीह है। தேவன் ஒரு இடத்துல ஒரு நமக்கு ஒரு தீர்க்கமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. और परमेश्वर एक जगह पे एक कार्य को हमें बताता है, एक आज्ञा देता है। வெளிப்படுத்துதல் புத்தகத்துல 3வது அதிகாரம் 15வது வசனம். और जब हम प्रकाशित वाक्य, can you repeat the scripture sister? Revelation chapter 3 verse 15 and 16. और जब हम प्रकाशित वाक्य can you repeat it? வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 15வது வசனம். और जब हम प्रकाशित वाक्य 3 अध्याय उसका 15 वचन जब हम पढ़ते हैं, நான் நடுவுல இருக்கிற வசனத்திலிருந்து படிக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி और जब हम 15 वचन में पढ़ते हैं तो उसमें लिखा है कि मैं तेरे कामों को जानता हूं कि तू ना तो ठंडा और ना गर्म, भला हो कि तू ठंडा या गर्म होता। இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். 16 वचन में लिखा है कि सो इसलिए कि तू गुनगुना है और ना ठंडा और ना गर्म, मैं तुझे अपने मुंह में से उगलने पाऊं पर हूं।
ரொம்ப ஒரு ஒரு கடுமையான ஒரு வார்னிங். और यहाँ पे एक बहुत बड़ा एक आज्ञा को एक बात को हम देखते हैं பல கிறிஸ்தவர்கள் இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. और कई मसीह जो है इन बातों को वो जानते हैं ஆனா இந்த வசனங்கள்ல கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை குறித்து அவர்கள் அலட்சியப்படுத்துறாங்க. पर कई मसीह जो है इन वचनों में दिया गया आज्ञा को वो भूल जाते हैं या इनकार कर देते हैं ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு கிறிஸ்தவர்களாக அவங்க நடந்து கொள்றாங்க. और सिर्फ रविवार के दिन जो है वो आके कलीसिया के एक मसीह की तरह वो अपने आप को दिखाते हैं மத்த நாட்கள்ல ரொம்ப அநாகரிகமாகவும் தப்பான வார்த்தைகளும் தப்பான சிந்தனைகளா கூட நடந்துக்கிறாங்க. पर बाकी दिनों में गलत बातों के साथ गलत विचारों के साथ वो अपने जीवन को जीते हैं தப்பான பழக்க வழக்கங்களை கொண்டு இருக்கிறாங்க சில பேர். और कई लोग जो है गलत आदतों में पड़े हैं பிறர் பத்தி பேசுறது, கோல் சொல்றது அதெல்லாம் செய்யறாங்க. और दूसरों के बारे में बात करना दूसरों के कमियों को निकालना சில கிறிஸ்தவங்க தன்னை குறித்து ரொம்ப உயர்வாகவும் தூய்மையாகவும் நினைக்கின்றாங்க. और कई मसीह जो है अपने आप पर वो कई घमंड करते हैं कि मैं बहुत अच्छा हूं मैं बहुत भला हूं करके இவை யாருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி கட்டளையின்படி தப்பான விஷயங்கள். पर ये सारी बातें परमेश्वर के आज्ञा के अनुसार ये जो है परमेश्वर के इच्छा के अनुसार नहीं है या परमेश्वर को पसंद नहीं है ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும்னா நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர் இடத்துலயும் ஒரு லீடர்ஸ் இடத்துலயும் ஒரு நல்ல நட்போடு நம்ம இருக்க வேண்டும். और एक अगर हमें एक अच्छा मसीह जीवन जीना है तो हमें एक अच्छे परमेश्वर के एक अगुओं के साथ अगुओं के अधीन हमें रहना जरूरी है நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள ஒரு சபையில இருக்க வேண்டும். और एक अच्छे आत्मिक कलीसिया में रहना जरूरी है சத்திய வசனத்தை சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய போதகர் இருக்க வேண்டும். और परमेश्वर के सत्य वचन को बताने वाले एक अगुओं के साथ रहना जरूरी है ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் வசனத்தை படிக்கணும். और हर एक मसीह जो है परमेश्वर के वचन को हर दिन मनन करना जरूरी है கர்த்தரின் வார்த்தையை தியானம் பண்ணணும். परमेश्वर के वचन को ध्यान करना चाहिए அன்றாடம் தேவனோடு ஒரு உறவு ஒரு உரையாடல் இருக்கணும். और हर दिन जो है परमेश्वर के साथ एक संबंध होना जरूरी है அதோடு சேர்த்து துதி ஆராதனையும் இருக்கணும். और उसके साथ जो है परमेश्वर की आराधना उसकी स्तुति भी होना जरूरी है உண்மையான உறவோடு கர்த்தரோடு இருக்கும்போது ஆவியானவர் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். और जब हम एक अच्छे संबंध में परमेश्वर के साथ रहते हैं तो पवित्र आत्मा हमारे आत्मिक जीवन में एक बढ़ोतरी को देता है ஒவ்வொரு உண்மையான விசுவாசியின் வாழ்க்கையில கர்த்தரின் மகிமை பிரகாசிக்கப்படும். और हर एक मसीह जीवन में जो है परमेश्वर की महिमा बढ़ती है ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையும் ஒரு பெரிய உதாரணமாக எல்லோருக்குமே இருக்கும். और एक मसीह का जीवन जो है हर एक मसीह का जीवन दूसरों के लिए एक उदाहरण का जीवन बन पाता है நம்ம முற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். और हमें पूरी तरह से परमेश्वर के वचन के अधीन रहना जरूरी है அப்போதுதான் ஆவியானவரின் ஆளுமை நமக்குள்ளால இருக்கும். और तभी पवित्र आत्मा जो है हमें पूरी तरह हमारे अंदर रहने पाता है ரோமர் 8:28 और जब हम रोमियो उसका 8वां अध्याय उसके 28 वचन को पढ़ते हैं அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். और उसमें इस प्रकार लिखा है कि और हम जानते हैं कि जो लोग परमेश्वर से प्रेम रखते हैं उनके लिए सब बातें मिलकर भलाई ही की उत्पन्न करती हैं अर्थात उन्हीं के लिए जो उसकी इच्छा के अनुसार बुलाए गए हैं கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள்.
और हम जो मसीह में हैं, हम जो है परमेश्वर के इच्छा के अनुसार बुलाए गए हैं। அதனால் இந்த உலகத்துல இருக்கிறதை குறித்து அன்பு கூறாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். इसलिए हम इस संसार के चीजों से प्रेम ना रखें, हम परमेश्वर से प्रेम रखें। அப்போது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடப்பிப்பார். और तब सब मिलकर हमारे लिए भलाई की उत्पन्न होंगे। மெத்தியூ 6:33 और जब हम मती 6 अध्याय उसका 33वें वचन को पढ़ते हैं, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். उसमें इस प्रकार लिखा है कि इसलिए पहले तुम उसे राज्य और धर्म की खोज करो, तो ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगी। கர்த்தர் சொல்கிறார், அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் நம்ம தேடணும். எது சத்தியம் அதை தேடணும். அப்போதுதான் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் நம்மள தெரியாது என்று சொல்லிடுவார். और यहाँ पर जैसे प्रभु यीशु मसीह कहते हैं कि हमें परमेश्वर के राज्य और धर्म की खोज करना है, तभी हमें सब वस्तुएं हमें मिल जाएंगी। अगर हम खोज नहीं करते तो वो हमें इनकार कर सकता है। நம்ம அனைவருமே கிறிஸ்தவர்கள் அனைவருமே நீதியை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். और हम में से हर एक मसीह को हमें परमेश्वर के राज्य की खोज करते रहना चाहिए। என்றால் நீதியை தேடுறவர்களுக்கு அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவ வார்த்தை. और जब हम धर्म की खोज करते हैं, ये सब वस्तुएं मिल जाएंगी करके परमेश्वर का वचन कहता है। ஒரு ட்ரூ கிறிஸ்டியன்ஸா நம்ம லீவ் பண்ணணும்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களா நம்ம லீவ் பண்ணும்போது பல கஷ்டங்கள் நம்ம கிட்ட வரலாம். और जब हम एक अच्छे मसीह बनने की कोशिश में लगे होते हैं, तो कई मुश्किलें, कई परेशानियां हमारे जीवन में आ सकते हैं। பல துன்பங்கள் நம்ம இடத்துல வரலாம். और कई जो है दुख की बातें हमारे जीवन में आ सकते हैं। பவுல் அப்போஸ்தலர் ஒரு பெரிய உதாரணம். और पौलुस जो है एक बड़ा उदाहरण है इसके लिए। அவர் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளால ஏற்பட்டது. और प्रेरित पौलुस के अंदर एक बहुत बड़ा बदलाव उसके अंदर उत्पन्न हुआ। அவருக்குள்ளால அந்த மாற்றங்கள் ஏற்பட்ட போது பல ஆசீர்வாதமும் பல வரங்களும் அவர் பெற்றுக்கொண்டார். और जब उनके अंदर एक बदलाव आया तो वो कई आशीषों को, कई वरदानों को उन्होंने प्राप्त किया। ஆசீர்வாதமும் வரங்களும் பெற்றுக்கொண்ட அவர் நிறைய கஷ்டமும் துன்பங்களும் பட்டார். और जब वो आशीष और वरदानों को उन्होंने प्राप्त किया तो कई परेशानियों का सामना भी उन्हें करना पड़ा। பவுல் அப்போஸ்தலர் முற்றிலும் அவர் தேவ காரியத்திற்கு தன்னோட வாழ்க்கையை ஒப்படைத்தார். और प्रेरित पौलुस ने जो है अपने पूरे जीवन को संपूर्ण रीति से परमेश्वर के काम के लिए सौंप दिया। அவர் பரிசுத்த ஆவியானவரால் அவர் ஆளுகை செய்யப்பட்டார். और वो पवित्र आत्मा के द्वारा चलाए गए। அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவரோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் என்று அவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். और वो अपने बारे में ही एक गवाही देते हैं कि मैं एक अच्छा मसीह का जीवन जी चुका हूं करके। வசனத்தில் சொல்லியிருக்கிறார், தனக்கு ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்காரு. और उन्होंने अपने लिए ही कहा है कि मेरे लिए जो है एक जीवन का एक मुकुट मेरे लिए है करके उन्होंने बताया है। வசனம் 1 ஜான் 4வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். और जब हम चैप्टर 4 पहला यूहन्ना उसका 4था अध्याय में देखते हैं, 16வது வசனம். पहला यूहन्ना 4था अध्याय उसका 16वां वचन में जब हम देखते हैं, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். और 16 वचन में इस प्रकार लिखा है कि और जो प्रेम परमेश्वर हमसे रखता है उसको हम जान गए और हमें उसकी प्रतीति है। परमेश्वर प्रेम है और जो प्रेम में बना रहता है वह परमेश्वर में बना रहता है और परमेश्वर उसमें बना रहता है।
தேவனின் அன்பை நம்ம உணர்ந்து கொண்டாலே அவரோட அன்புல நம்ம நிலைத்திருப்போம். और जब हम परमेश्वर को प्रेम को जान पाते हैं तो हम उसके प्रेम में बने भी रह पाते हैं உண்மையான விசுவாசியாக எல்லா தருணத்திலும் நம்ம வாழ முடியும். और सच्चे मसीह की तरह हर एक परिस्थिति में हम सही तरीके से जी पाते हैं ஆவியின் கனிகளை கொண்டு நல்ல ஒரு விசுவாசியாக நம்ம வாழ முடியும். और आत्मा के फलों को पाकर हम एक अच्छा मसीह बन पाते हैं இறுதி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிப்புக்கு பாத்திரமானவன். और अंत तक जो सिद्ध रहेगा उसी के लिए जो है परमेश्वर का राज्य है करके बताया गया है என்ற அந்த வசனம் எப்பொழுதுமே ஒரு உண்மையான விசுவாசிக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் இருதயத்துல எப்போதுமே இருக்க வேண்டும். ये बात जो है हमेशा एक मसीह के मन में होना चाहिए நன்றி. We will pray now. Thank you. हम इस समय में हम प्रार्थना करेंगे Thank you, Father. நன்றி எங்கள் இயேசு ராஜாவே நன்றி. மகா உன்னதமான பரிசுத்த கர்த்தரே நன்றி. प्रभु यीशु मसीह जो पवित्र है आपका हम धन्यवाद करते हैं கர்த்தர்க்கென்று கர்த்தருக்குள் வைராக்கியமாக அனைவரும் வாழ ஆசீர்வதியும் இயேசு ராஜாவே. परमेश्वर हर एक मसीह हर एक व्यक्ति को परमेश्वर आपके अंदर एक वैराग्य के साथ परमेश्वर प्रेम के साथ रहने में आप मदद कीजिए ஆவியானவரே உமது ஆளுமை எங்கள் வாழ்க்கையில என்றென்றுமே தொடர ஆசீர்வதியும். और पवित्र आत्मा हम प्रार्थना करते हैं कि आपका अगुवाई हमारे अंदर हमेशा होने पाए எங்களுக்குள் வேண்டாத பாவம் இருந்தால் எங்களுக்கு உணர்த்தி கொடும். अगर हमारे अंदर कोई व्यर्थ बातें हैं गलतियां हैं तो आप हमें उन बातों को बताइए நாங்கள் அறியாத விஷயத்தை எங்களுக்கு உணர்த்தி தாரும். और जो बातों के बारे में हम नहीं जानते उन्हें हमें बता दीजिए இயேசு ராஜாவே உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அந்த பலத்தை தந்தருளும். यीशु राजा परमेश्वर हम अच्छे मसीह बनने के लिए उस करुणा को हमें दे दीजिए உமது அன்பும் கிருபையும் என்றென்றும் எங்களை தொடர்ந்து வருவதற்காக நன்றி. और आपका प्रेम और कृपा हमारे साथ हमेशा है उसके लिए आपका धन्यवाद करते हैं இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं ஆமென். आमीन Thank you. நன்றி. आप सबका धन्यवाद